ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பக்கம் உள்ள டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நெக் பகுதியிலேருந்து 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம எடுத்துருக்குறோம். கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1.25 இன்ச் வந்து தள்ளி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நார்மல் பாடி அப்படிங்கிறதுனால நம்ம 1 இன்ச் வச்சு வந்து மெயின் டாட் பிடிக்க போகிறோம். இதுக்கு வந்து 2.25 2.5 3 இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். இவங்களுக்கு ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் 2.25 மட்டும் வச்சுக்கிறேன். 2.25 நார்மலாக உள்ளவங்களுக்கு போதும். ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 2.5 அப்படி இல்லைன்னா 3 வரைக்குமே நம்ம வந்து ஹைட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பகுதியில் உள்ள டாட்டுமே நம்ம ஒரு 2.25 வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 2.5 வச்சுக்கலாம். நமக்கு டாட்டோட அகலம் வந்து குறுக நமக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த கேப்பு வந்து நம்ம 2.5 2 அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆம்ஹோல் டாட் வந்து நம்ம மெயின் டாட்டுக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 லைன்லையுமே நேர்கோடாக இருக்கிற மாதிரி குறிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆம்ஹோல் டாட் வந்து வந்துடும். இந்த 3 பாயிண்ட்டுமே உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும்னா அப்படியே உள்ள 1 இன்ச் 1.25 இன்ச் வர்ற மாதிரி நீங்கள் சுருக்கிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு 2 இன்ச் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அது பூசின மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 3 டாட்டுமே மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் உள்ள மார்க் எல்லாமே அடுத்த சைடு வரதுக்கு வந்து நம்ம இப்படி ஒரு ஆரி நீடிலோ அப்படி இல்லைன்னா நம்ம கொக்கி வைக்கிறதுக்காக ஒரு நீடில் பெரிய நீடில் வச்சுருப்போம் இல்லையா, கை ஊசின்னு சொல்லுவோம். அதை வச்சு நீங்கள் அந்த மார்க்கில் வந்து நீங்கள் பின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த பக்கத்துலேயும் நமக்கு வந்து மார்க் விழுந்துடும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லாமல் 2 சைடுமே ஒரே அளவுக்கு டாட்டு நீளம் அதுக்கப்புறம் அளவு எல்லாமே அப்படியே மார்க் வந்து கிடச்சிடும். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் டிப்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக மற்ற டிப்ஸை விட உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.